திருமாவளவனுடைய ஸ்டேச்சர் என்னங்கிறது நீங்கள் பார்க்கணும். அதாவது ஆதவ அர்ஜுன் அங்கே போன உடனேயே ஒரு மாதத்துலேயோ 2 மாதத்துக்குள்ளேயோ போயிருந்தானா பரவாயில்ல. இவர் அங்கே போகிற மாதிரியும் போய் இந்த பக்கம் வந்து திருப்பியும் முன்னால் கால் வச்சு பின்னால் காலை வச்சு திருப்பியும் கூட்டணியில் குழப்பம் இல்லை, எஃகு கூட்டணி எஃகு கோட்டைங்களாம் சொல்லி அதுக்கப்புறமா திருப்பியும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது, அதுக்கப்புறமா வந்து இந்துக்களை தேவையில்லாமல் அது என்னது விமர்சிக்காதீர்கள் அப்படின்னு சொன்னது, அதுக்கப்புறமா திருப்பியும் நாங்கள் கூட்டணியில் தான் இருப்போம், கூட்டணியில் விரிசல் இல்லை, இது மாதிரிலாம் முன்னுக்கு பின் முரணாக பேசிட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அன்னைக்கு அவர் அங்கே போயிருந்தான்னு சொன்னோன்னா மதிப்பு பயங்கரமாக இருந்திருக்கும். அண்டு என்ன இவங்க வந்து அவங்க வந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் அண்டு ஓரளவுக்கு இந்த ஹிந்து இளைஞர்கள் குரூப்பாக அவங்க வச்சுக்கிறாங்க விஜய். இவர் மொத்தமாக 17% தலித் பாப்புலேஷனுடைய ஒரு முகமாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவங்க அங்கே போய் சேரும்போது ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷன் அன்றைக்கி ஆயிருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அது வந்து இறுக்கமாக போயிருக்கும், கெட்டியாக போயிருக்கும். ஆனால் இன்றைக்கி முன்னுக்கு பின் முரணாக பேசுறதுனால, நம்பகத்தன்மை இழந்த காரணத்தினால திருமாவளவனுடைய அந்த ஸ்டேச்சர் குன்றி போயிருக்கு. இன்றைக்கி நீங்கள் திருப்பியும் அங்கே விஜய் கூட சேர்ந்தீங்கன்னு சொன்னோன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காது. எப்படி டிஎம்கே தான் உங்களுக்கு இன்றைக்கி மரியாதை கெட்டு போயிருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் போகும்.